இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்பை யார் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா எல்லாம் சொல்றது இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. சரி, யார் செமிஃபைனல் வருவாங்கன்னு கேட்டா எல்லாருமே இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஐசிசி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்காங்க. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மூணு டீமும் செமிஃபைனல் வர முடியாது. ஏதோ ஒரு டீம் வந்து சூப்பர் 8 இருந்து வெளியே போக வேண்டியதுதான். ஈவன் இந்தியா கூட இந்த இடத்துல ஆபத்து இருக்குங்க. அப்ப யார்தான் இந்த வருஷம் கப்பு ஜெயிக்க போறாங்க ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். லீக் ஸ்டேஜ், சூப்பர் 8, செமிஃபைனல், ஃபைனல் இருந்து எல்லாத்தையும் யார் ஜெயிக்க போறாங்க என்ன இது கம்ப்ளீட்டா நான் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி. சரி, லீக் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். இந்த குரூப்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான். எந்த நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் நடக்கிற மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சூப்பர் 8க்கு வருவாங்க. சரி, இவ்வளவுதான். சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு தான் டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஆல்ரெடி ஐசிசி இந்த இடத்துல ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டாங்க. ஒரு குரூப்ல இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸும், இன்னொரு குரூப்ல இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நியூசிலாண்டும். சப்போஸ் ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவை வெளியே அனுப்பிட்டு உள்ள வந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த குரூப்ல விளையாடுவாங்க, இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் குரூப்ல. அதே அவங்க நியூசிலாண்டை வெளியே அனுப்பிட்டு வந்தாங்கன்னா இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா குரூப்ல ஆப்கானிஸ்தான் விளையாடுவாங்க. இவ்வளவுதான் ரூல்ஸ். எல்லா டீமுக்கும் இதே ரூல்ஸ் தான். ஓகே, சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ல இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா எப்படியாவது ஜெயிச்சு செமிஃபைனல் வருவாங்க. ஆஸ்திரேலியா டஃப் டீம் தான், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த குரூப் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து நினைச்சுக்கோங்க, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கூடயும் ஜெயிச்சிருவாங்க. சப்போஸ் நியூசிலாந்து உள்ள வராங்கன்னா நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சிருவாங்க. ஆப்கானிஸ்தான் வந்தாலும் எல்லாத்துக்கூடயும் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து ஒரு டீம் கண்டிப்பா செமிஃபைனல் விளையாடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்படிஷன் நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் தான். சப்போஸ் நியூசிலாந்து உள்ள வந்தாங்கன்னா அப்படின்னா அவங்க இங்கிலாந்து கூட தோப்பாங்க. பட் ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா ரெண்டு டீமே வின் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு இங்கிலாந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த சைட்ல இருந்து இங்கிலாந்து கூட நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் ஏதோ ஒரு டீம் வந்து செமிஃபைனல் விளையாடுவாங்க. ஸோ செமிஃபைனல் 1-2 விளையாடுவோம். ஸோ அந்த இடத்துல இந்தியா கூட இந்த இடத்துல இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து ஏதோ ஒரு டீம் விளையாடுவாங்க. அதே மாதிரிதான் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஏதோ ஒரு டீம் விளையாடுவாங்க. இதுல இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனல் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா சப்போஸ் இந்தியா வந்து இங்கிலாந்து கூட விளையாடி இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னா இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுவாங்க. இல்ல இந்தியா சப்போஸ் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா விளையாடி இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க சவுத் ஆப்பிரிக்காவை, இந்தியாவும் இங்கிலாந்து ஃபைனல் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆர் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் இந்தியா ஆர் இங்கிலாந்து ஆர் இங்கிலாந்து ஆர் சவுத் ஆப்பிரிக்கா இந்த 3 ப்ரெடிக்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான் வந்து ஃபைனல் விளையாடும். இதுல ஜெயிக்கக்கூடிய டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட், செகண்ட் இந்தியா, தேர்ட் இங்கிலாந்து. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.